ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு விலாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன டிஷ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம குக்கிங் விலாக் தான் போட போகிறோம். இன்றைக்கி வாழைப்பூ டிஷ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடலப்பருப்பு 2 டம்ளர் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாழைப்பூ இருக்குங்களா, அது மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணியில் போட்டு அரை வேக்காடு வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, இது ரெண்டுத்தையும் போட்டு ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு பச்சை மிளகாய் இருக்கட்டும், ரொம்ப அதிகமாக போடாதீங்க. கரெக்டாக உங்களுக்கு தெரியுமில்ல தேவையான அளவு, அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இஞ்சி தாங்க போட போகிறோம். இஞ்சி கலந்து விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். மறக்காமல் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைமாக போகிறோம், ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எங்கள் சித்தி கொஞ்சம் தாமதமாக தான் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விடுங்க. ரொம்ப அதிகமாகவும் போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா அதிகமாக போட்டால் உப்பு அப்புறம் கரிக்க ஆரம்பிச்சிடும் வடையில். அதனால் கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா? போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த அளவுக்கு கலந்து அழகாக தட்டி வச்சிடணும். தட்டி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எண்ணெயில் போட போகிறோம். உங்கள் வீட்டில் வாழை இலை இருந்துச்சுன்னா அதில் போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பாலித்தீன் கவர் அதில் போட்டு கலந்து விட்டு அழகாக தட்டி அழகாக பதமாக போடுங்க. போட்டு எடுத்திங்கன்னா வாழைப்பூ வடை ரெடிங்க. அவ்வளோதான், சிம்பிள் தான், ஈஸியாக வந்துடும். எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நமக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.